சென்னை பெரியமேட்டில் ஒரு 21 வயசு பொண்ணு வந்து டீச்சராக இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்ட் டைமாக டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு 17 வயசு பையன் வந்து படிக்கிறான். 2 பேருமே பழகுறாங்க, முதல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவே காதலாக மாறுது. ஸோ வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து அந்த பொண்ணோட பெற்றோருக்கு தெரிய வருது. அவங்க வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி இது வந்துலாம் செட் ஆகாது, உன்னோட அந்த பையனுக்கு வயசு கம்மி, சின்ன பையன், ஸோ அது வந்து காதல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லியிருக்கிறாங்க. புத்திமதி சொன்னோடனே இந்த பொண்ணும் சரி நான் காதலிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த பையனோட காதலில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகி இருக்கிறா. இது அந்த பையனுக்கு தெரிய வருது. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா பல விஷயங்களில் அந்த பொண்ணுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கான். பல விஷயங்களில் அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட வீட்டில் உள்ளவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கான். அதை எப்படி தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறான்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னா, இந்த ஆன்லைன் ஃபுட் டெலிவரி இருக்குல்ல, ஸ்விக்கி, சொமேட்டோ அந்த மாதிரி இதெல்லாம், அந்த ஆப்பில் போகிறான். அந்த ஆப்பில் போய் நிறைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறான். ஒரு நாளையிலேயே கிட்டத்தட்ட 100 தடவை ஆர்டர் பண்ணுறாங்க. ஒரே நாளில் 100 தடவை ஃபுட் ஆர்டர் பண்ணுறான். ஆர்டர் பண்ணி எங்கே டெலிவரி கொடுக்க சொல்கிறான்னா, இந்த பொண்ணோட அட்ரஸ்க்கு டெலிவரி கொடுக்க சொல்கிறான். ஸோ இந்த பொண்ணோட அட்ரஸ்க்கு டெலிவரி கொடுக்க சொல்கிறான். எல்லாருமே ஃபுட்டை கொண்டுட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க. பொண்ணோட வீட்டுக்கு போய் டோரை தட்டுறாங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபுட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. என்னடா நம்ம தான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே, ஏன் ஃபுட்டு நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட் டெலிவரி பாய்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. நாங்கள் எதுவுமே ஆர்டர் பண்ணல, எதுக்கு எங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்க, அந்த மாதிரி சண்டை போடுறாங்க அந்த ஃபுட் டெலிவரி பாய்கிட்ட. கிட்டத்தட்ட 100 பேர் வந்திருப்பாங்க. 100 தடவை ஆர்டர் பண்ணான்னா 100 பேர் வந்திருப்பாங்க. 100 பேர்ட்டையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ பெரிய சண்டை ஆகுது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த 2 நாள் கழித்து இன்னொரு வேலை பார்க்குறான். என்ன பண்ணுறான்னா, இந்த ரேப்பிடோ, ஊபர், கால் டாக்ஸிலாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் புக் பண்ணுறான். கிட்டத்தட்ட 77 தடவை புக் பண்ணுறான். எந்த அட்ரஸுக்குனா இந்த பொண்ணோட அட்ரஸ்க்கு புக் பண்ணுறான். அவ்வளோ பேரையும் அங்கே அனுப்பி வைக்கிறான். எல்லோரும் வரிசையாக வண்டி எடுத்துகிட்டு வராங்க, கார் எடுத்துகிட்டு வராங்க. வந்து அவங்க டோரை தட்டுறாங்க. இந்த மாதிரி உங்கள் கார் ரெடி ஆகிடுச்சு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பயங்கர கடுப்பாகுது. நாங்கள் எதுவுமே புக் பண்ணல, எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு பயங்கரமாக சண்டை வருது. 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஸோ இதுக்கும் மேலே இன்னொரு கட்டம் போய் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, டெலிகிராம் இருக்குல்ல, டெலிகிராமில் இந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிட்டாரு சொல்லி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்கிறான். ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்புகிறான். அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்றான். இந்த ஃபோட்டோ இந்த பொண்ணோட கண்ணிலையும் படுது. இந்த பொண்ணு வந்து தன்னோட அப்பாட்டே போய் சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோவே அடித்து கண்ணீர் அஞ்சலி அடிச்சிருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னா, க்ரைம் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த மாதிரி பண்ணுறாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க மாதிரி விசாரிக்கிறாங்க. அந்த ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அந்த ஆர்டர் பண்ணியிருப்பான்ல, அந்த ஐபி அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணி அந்த பையனை கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில் அந்த பையனுக்கு 17 வயசு தான் ஆகுது. அவன் இப்போ அந்த பையனோட வயசு வந்து 18 வயசு. அவன் அந்த க்ரைம்லாம் பண்ணும்போது 17 வயசுனால அவனை வந்து ஜெயிலில் அடைக்க முடியாது. சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அங்கே வந்து அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மனநல ஆலோசனை கொடுத்து அவனை வந்து ஜாமீனில் விடுதலை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காதல் அப்படிங்கிறது மாயை, வெறும் மாயை. நீங்கள் சினிமா பசங்களாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க. பசங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு மாயை தான். உங்கள் ஏஜ் அப்படி, உங்கள் வயசு அப்படிங்கிறதுனால அது சுண்டி இழுக்கும். நீங்கள் பார்த்தீங்க, ஒரு பொண்ணை பார்க்குறீங்கனாலே அது உங்களுக்கு காதல் மாதிரி அப்படி தான் தெரியும். காதல், இந்த பொண்ணு மேலே இந்த பொண்ணை காதலிச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த பொண்ணை பார்த்தாலும் அப்படி தான் தோணும் உங்களுக்கு. ஒரு அழகான பொண்ணை பார்க்குறீங்க, அது வயசு, ஏஜ் அதெல்லாம் தெரியாது. அவங்க வயசை மூத்தவங்களாக இருந்தாலுமே நீங்கள் அந்த பொண்ணை காதலிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஏன்னா உங்கள் ஏஜ் அப்படி 18, 19, 20, 17 இந்த ஏஜ்லாம் நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்தாலே அது அட்ராக்ட் ஆவீங்க. அது வெறும் அட்ராக்ஷன் தான். அது வேறு வந்து அதுக்கு பேர் வந்து காதல் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அதுக்கு பேர் வெறும் அட்ராக்ஷன். நீங்கள் வந்து அட்ராக்ட் ஆகிறீங்க. இந்த ஏஜில் எந்த பன்னிக்குட்டியை பார்த்தா கூட உங்களுக்கு அழகான தேவதை மாதிரி தான் தெரியும். ஸோ தயவு செஞ்சு அதை காதல் நினச்சிக்கிட்டு உங்கள் படிப்பை தவற விட்டுறாதீங்க. படிப்பை தவற விட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே போயிடும். ஏன்னா வாழ்க்கையில் படிப்பு மட்டும்தான் முக்கியம். உங்கள் படிப்பு தான் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துமே தவிர
இந்த காதல் கத்திரிக்காய் எதுவுமே வாழ்க்கை தரத்தை உயர்த்தாது, வாழ்க்கை தரத்தை படுக்க வச்சிரும். ஸோ தயவு செஞ்சு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். இந்த அட்ராக்ஷனில் விழுந்து உங்கள் வாழ்க்கையை தவற விட்டுறாதீங்க. அட்ராக்ஷனில் விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் இதுக்கு வந்து பெற்றோர்களும் முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஏன்னா பெற்றோர்கள் வந்து தங்களோட பசங்கிட்ட நிறைய பேச்சு கொடுங்க, நிறைய பேசுனீங்கன்னா அவங்க வந்து மற்ற வேலைகளில் ஈடுபடுறத தவிர்ப்பாங்க. நீங்கள் பேசாமலே விட்டிங்கன்னா அவங்க வேறு ஏதாவது வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பசங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் படிப்பில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மைண்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் இந்த பொண்ணுங்களை பார்த்தோன்னு காதலிக்கிறது இதெல்லாம் வெறும் அட்ராக்ஷன் தான். அதை காதலிச்சிங்கன்னா அந்த ஏஜில் மட்டுமே இருக்கிறது வேறு, அதுக்கப்புறம் அந்த மயக்கம் எல்லாமே போயிடும். அது வெறும் போதை தான், போதை மாதிரி தான் அது. ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்குது. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. படிக்கிற வேலையில் படிக்கிறதை மட்டுமே பாருங்கள். படிக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே தானாக நடக்கும். அதுக்கப்புறம் வேலைக்கு போவீங்க, அதுக்கப்புறம் பொண்ணு உங்களை தானாக தேடி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். இப்போவுமே அந்த சந்தோஷத்தை தேடி போனீங்கன்னா பின்னாடி அனுபவிக்க வேண்டிய அந்த சந்தோஷத்தை இழந்து போயிடுவீங்க. ஸோ அது நான் சொல்ல வேண்டியது அதுதான். ஏன்னா நாங்கள் அந்த ஏஜை தான் தாண்டி வந்திருக்கோம். ஸோ நீங்கள் தாண்டி வரும்போது அந்த ஏஜில் நீங்கள் அந்த அனுபவிக்கும் போது தான் அது உண்மையான சந்தோஷம் வருமே தவிர, இப்போவே ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை முன்னாடியே நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். நீங்கள் பின்னாடியே அனுபவிக்க வேண்டிய அந்த சந்தோஷம் வந்து உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும், ஒரு சந்தோஷத்தை முன்னாடியே அனுபவிச்சிட்டிங்கன்னா. ஸோ அது அதின் காலத்தில் இது ஏற்படணும். படிக்க வேண்டிய விஷயத்தில் படிக்க மட்டும்தான் செய்யணும். வேலைக்கு போய்க்க வேண்டியதில் வேலைக்கு போனது செய்யணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம், மற்ற விஷயங்கள் எல்லாமே. நீங்கள் அதை முன்னாடியே அனுபவிக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இப்படி போக வேண்டிய வாழ்க்கை இப்படி போயிடும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதை அந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துது. ஜஸ்ட் an அட்ராக்ஷன், அவ்வளோதான். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் ஒரு சம்பவம் சந்திக்கலாம். until then bye.